எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையை ஏத்து. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தினமும் பிரார்த்தனை செய்து வருகின்றோம். அதனுடைய பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன ஒன்றுனா, இந்த 38 மாவட்டங்களில் நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் 38 மாவட்டங்களிலும் மழை பொழியவில்லை. அப்படி என்றாலும் ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி நாம் மற்றொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 34ஆம் நாள் பிரார்த்தனை நாளாக அமைந்திருக்கின்றது. இப்போ என்னென்னா, நாம் ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தென்மேற்கு பருவமழை ஆரம்பமாகிவிட்டது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதனால் நாம் இனி இந்த பிரார்த்தனையை தொடர்வது என்பது ஒரு தேவையில்லாத ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்முடைய நோக்கம் என்ன, தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலும் மழை பொழியணும். ஏன்னா இந்த கோடை காலத்தின் வெப்பம் மிகவும் ரொம்ப கொடுமையான ஒரு வெப்பமாக இருந்தது. இதனால் பார்த்திங்கன்னா மக்கள் மிகவும் அவதிப்பட்டனர். இந்த வெப்பத்தின் தாக்கம் குறையணும், அதுதான் நம்முடைய முதல் குறிக்கோள். ரெண்டாவது, மழை பொழிந்து மக்களுக்கு தேவையான நீர் கிடைக்கணும். இதன் மூலம் எந்த ஒரு தண்ணீர் பஞ்சமும் வராமல் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். இது இரண்டாவது நோக்கம். மூன்றாவது, விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கணும். ஆக இந்த 3 நோக்கங்களை நாம் முன் வச்சு தான் இந்த பிரார்த்தனையே பண்ணோம். சரிங்களா? இத்துடன் இன்றைய 34ஆம் தினத்துடன் இந்த பிரார்த்தனையை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். இதற்கு மேல் தென்மேற்கு பருவமழை நன்றாக பொழிந்து மக்களுக்கு எல்லா வளமும் கிடைத்து அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று அன்புடன் இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த 34ஆம் நாள் பிரார்த்தனையை உடனடியாக ஆரம்பிக்கப் போகிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எம்முடைய அற்புதமான ஆண்டவரே, தனிப்பெருங்கருணையுடையவரே, கொல்லா நெறிய குரு அருள் நெறி என்பதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக எம்முடைய ஆண்டவரே, தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலும் நல்லதொரு மழை பொழிவை கொடுத்து மக்களின் கஷ்டங்களை போக்கும்படி உம்மிடம் அன்புடன் விண்ணப்பிக்கின்றேன் ஐயா. சமரச சுத்த சன்மார்க்கத்தின் தலைவரே, இனி வருங்காலங்களில் மக்கள் எந்த ஒரு தண்ணீர் பிரச்சனையும் இன்றி, எந்த ஒரு தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் எதுவுமின்றி மக்களுக்கு போதுமான அளவுக்கு நீர் கிடைத்து ஏரி குளங்கள் மற்றும் எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் உள்ளதோ அவை எல்லாம் நிரம்பி வழிந்து மக்களுக்கு தேவையான நீர் கிடைப்பதற்கு உதவி செய்திடும் எம்முடைய ஆண்டவரே. இன்றுடன் இந்த பிரார்த்தனை அடியவன், இந்த சிறியவன் முடித்து கொள்ள இருக்கின்றேன். அதனால் இந்த கடைசி பிரார்த்தனையானது உம்முடைய அருமையை இந்த தமிழக மக்கள் விரைவில் அறிந்து கொள்ளும் பொருட்டு தமிழகம் முழுவதும் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுத்து மக்களின் கஷ்டத்தை போக்கும்படி எம்முடைய ஆண்டவரே உம்மிடம் விண்ணப்பிக்கின்றேன். அவருக்கு பணிவுடன் எம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா.